ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் 90 டேஸ் சேலஞ்சில் 75வது நாளுங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த பூக்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இந்த புடலங்காய் கொடியிலலாம் வந்துட்டு இந்த பச்சை கலரில் புழுக்கள் வருது அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ரெமடியும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து கொத்தவரங்காய், கீழே பாருங்கள் பிஞ்சு போட்டிருக்கு. ஸோ பிஞ்சுக்கள் போட்டிருக்கேன். இன்னும் 2-3 நாற்றுகளையும் வந்து மாற்றி வச்சுருக்கேன். அதுவும் வந்துட்டு ஒரு 4-5 செடி இருந்துச்சு அப்படின்னாலே போதும், நல்ல ஈல்டு தரும் நமக்கு. இதில் வெள்ளை சங்குப்பூ வந்துட்டு நிறைய செடி வந்துட்டு ஒரே பேக்கில் இருக்குது. ஸோ ஒரு 4-5 செடி இருக்கும் போல். இது எல்லாமே வந்துட்டு இந்த கொடியில் படர விட்டனால ஒன்று மாற்றி ஒன்று வந்து பூத்துட்ருக்குங்க. இன்னும் விதைக்கு எதுவும் விடலை. ஸோ விதை வந்து இனிமேல் தான் வந்து உற்பத்தி பண்ணணும். ஸோ இந்த புடலங்காய் கொடி, ஸோ இதோட இலைகள்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு இல்லையா. அந்த பச்சை கலரில் தான் புழுக்கள் வரும் இல்லையா. ஸோ இதோட ஸ்மெல்லுக்காகவே அந்த புழுக்கள் வரும். ஸோ ஃபுல்லாமே காலி, செடியில் இலையே இல்லை. பார்த்தாலே தெரியும், ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளெயினாக இருக்குது. இதான் தெரியுதா பூக்கு. இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், கொஞ்சம் இதாக விட்டனால இருக்குது எல்லாமே காலி பண்ணிடுச்சு. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக அந்த வேப்பெண்ணெய் மட்டும் மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டு போயிடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே வர இலைகளாவது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு கொடி போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்துட்டு மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, இந்த கொடிகள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். இந்த வாட்டி அவரைக்காய் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே ஈல்டு தருது இப்போ வரைக்கும். ஸோ இதையாவது கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு இந்த பனிக்கு வந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க காமிக்கிறேன். இந்த பனிக்கு அவரை செடிகளில் வரக்கூடிய பிரச்சனை, இந்த பிளாக் கலரில் வரும் இல்லையா பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பனி இருக்குது அப்படிங்கும்போது அவரை செடியில் ரொம்ப காமனாக வரக்கூடியதான். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பல் இருக்குல்ல, சாம்பல் வந்து தூவி விடுவாங்க. ஸோ அதுவே வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சிறகு அவரை கொடி, ஸோ இது வந்து இந்த கொடியை வந்து ஃபுல்லாக இதாகுது. இதை வந்து நாளைக்கு சாம்பல் ஏதாவது வச்சு தான் தூவி விடணும். இந்த ஒரு செடி தான் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. மற்றதெல்லாம் வந்துட்டு மூக்குத்தி அவரையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஃபுல்லாகவே வந்து சாம்பல் போட்டுருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த பனிக்காலத்தில் ரொம்ப காமன் தான், அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சமாக சாம்பல் தூவி விட்டுறலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு செடிக்கு தான் வந்து தேவைப்படுது. ஸோ மெயினாக வந்து ஒரு செடிக்கு அடிப்போம், பேலன்ஸ் இருக்க வந்து மற்ற செடிகளுக்கு போட்டுருவோம். ஸோ அதில் 1 லிட்டர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக சோப் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நுர வர்றதுக்காக இந்த மாதிரி சோப் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சோப் ஆயில் இருக்குது அப்படின்னா சோப் ஆயில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பூந்தி கொட்டைக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஊற வச்சிங்க அப்படி ஒரு நைட் ஊற வச்சிங்க அப்படின்னாலே நல்லா நுரைச்சி வரும். ஸோ வந்து நான் அதை ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் இந்த வாட்டி சோப் பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட வேப்பெண்ணெய். ஸோ இது வந்து சாப்பிட்ற வேப்பெண்ணெய் தான். இது வந்து 6 மந்த்ஸ் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட 7 மந்த்ஸ் ஆச்சு வாங்கியே. ஸோ இதே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், ஒரு 5 ml கிட்ட இருந்தால் போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய விடணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா வேப்பெண்ணெய் வந்து சூட்டை கிளப்பிவிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னு வைங்களேன், அந்த சூடு தாங்காமல் அந்த செடி இறந்து போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் 2 தடவை 3 தடவை வந்துட்டு இந்த ஸ்ப்ரே அடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியில் வந்துட்டு வேப்பெண்ணெய் கலந்து நீங்கள் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு செடியை வந்து சேஃபாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு வாட்டி நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக குறைஞ்சிருக்கா இல்லை ஓரளவு குறைஞ்சிருக்கா அப்படின்றதுக்கு பார்த்துட்டு அடுத்த வாட்டி கூட அடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு செடிக்கு வந்து அடித்து விட போகிறோம். நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் இருக்குது அப்படின்னா நல்லா ஃபோர்ஸ் வச்சு நம்ம அடிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ப்ரேயரில் இந்த மக்லேயே தான் அப்படியே ஊற்றி விடணும்.
இந்த மாதிரி நுர வர மாதிரியான சோப் பவுடரோ சோப் ஆயிலோ பூந்தி கொட்டையெல்லாம் எதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த எண்ணெய் கூட தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்துட்டு இப்படி ஊற்றி விட்டுருலாம். இது நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து கூட அடுத்த வாட்டிக்கு வந்து கொடுத்துக்கலாம். இந்த சிறகவரை பூக்கள் பாருங்கள், இப்போல்லாம் பூக்கள் வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த சிறகவரையை பொறுத்தளவில் ஓரளவுக்கு வெயில் தெரிய தான் வந்து அந்த பூக்கள் விரியுது. சரி, நேற்று நான் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு 10 மணி போல் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பூக்கள் வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வெயில் வர தான் இதோட பூக்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இதே இன்னொரு செட் வந்துட்டு நாளைக்கு கத்திரி செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விடணும். ஸோ ஊற்றி விட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து பூச்சி தாக்குதல் முதல்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.